கிறிஸ்டின் உல்பெர்கா 2011 லாட்விய மொழியில் எழுதிய த கிரீன் க்ரோ என்ற புதினம், பச்சை காகம் என தமிழில் ரெஜினா சந்திரா மொழிபெயர்க்க எமரால்டு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. எழுத்தாளர் மற்றும் திறனாய்வாளர் அகிலாவின் பார்வையில் பச்சை காகம் பாரம்பரிய கதை சொல்லும் முறைமையிலிருந்து விலகி பின்னவீனத்துவ பாணியில் நேர்பார்வையற்ற கதையமைப்பில் நான் லீனியர் ஸ்டோரி லைன். கிறிஸ்டின் உல்பெர்கா அவர்களால் லாத்வியன் மொழியில் எழுதப்பட்டிருக்கும் புதினம். சிறு வயதிலிருந்து திருமணம், குழந்தை என்றான பின்பும் தொடர்ந்து மாயத் தோற்றங்களையும் பிரமைகளையும் தன்னகத்தே கொண்டதொரு பெண்ணின் அகக்கண் பார்வையை இப்புதினம் பேசுகிறது. குடும்பச் சிதைவால் நேரிடும் மனநலப் பாதிப்பில் தனிமையை விரும்பும் அவளின் துணையாக 6 வயது முதல் உடன் வரும் காடும் மரவீடும் பச்சை காகமும் இதன் முக்கிய இழைகள். இருப்பியலின் யதார்த்தத்தை அவள் இருக்கும் மனநலக் காப்பகம் கொண்டு கதை இயம்பினாலும் உள் உரையாடல்களாக அமைந்த அவளின் மனசிதறல்களின் பல குரல்கள் கொண்ட பிம்பங்கள், பச்சை காகம் என்னும் யதார்த்த இருப்பியலிலிருந்து தோன்றும் விளக்கு, கனவு நிஜம் என்பதன் எல்லைகளற்ற கதைப்பாடு, அதி யதார்த்த சூர்ரியலிசம் போக்கில் எழுதப்பட்ட விதம் இவையாவுமே இதன் சிறப்பு. இப்புதினத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பில் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கும் ரெஜினா அவர்கள் மனச்சிதைவு கொண்ட பெண்ணின் உளவியலை சமூக நிஜவாதத்தின் சோஷியல் ரியலிசம் புறம்பாக வாழும் அவளின் கற்பனை உள் உலகை வாசிப்பனுபவம் சற்றேனும் குறையாமல் கொண்டு வந்திருக்கிறார். உரையாடல்களை மையப்படுத்திய இப்புதினத்தின் மெட்டா நாரேட்டிவ் அமைப்பியலை, இன்ட்ரோஸ்பெக்டிவ் முறையிலான கதைத்தொனியை, கதையின் இடையில் வாசகனுக்கு ஏற்படும் வெறுமையான இடைவெளிகளை, ஃப்ராக்சரட் ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்பை மொழிபெயர்ப்பிலும் அவ்வாறே சித்திரப்படுத்தியிருப்பது சிறப்பு. இப்புதினம் வாசிப்பிற்கும் மொழிபெயர்ப்பிற்கும் எளிதான ஒன்றல்ல. அதை சிறப்புடன் செய்த ரெஜினா அவர்களுக்கும் எமரால்ட் பதிப்பகத்துக்கும் வாழ்த்து.